மனிதனின் வாழ்விடத்தையே தன் வாழ்விடமாக மாற்றி மனிதனின் வாழ்வோடு பின்னி பிணைந்து வாழும் ஒரு பறவை சிட்டுக்குருவி. ஊர்க்குருவி, தூக்கணாங்குருவி, நீண்ட வால்குருவி என்று பலவற்றை நாம் ஊர்ப்புறங்களில் பார்த்திருப்போம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை காலை நேரத்தில் வீடுகளிலும் சிட்டுக்குருவிகளின் சத்தத்தை கடந்த தலைமுறை வரை கேட்டிருப்பார்கள். ஆனால் இன்றைய தலைமுறையினர், குறிப்பாக நகர்ப்புறங்களில் வசிப்பவர்கள் சிட்டுக்குருவிகளை பார்ப்பதே அரிதாகிவிட்டது. இந்த சிட்டுக்குருவிகள் கிராமங்களில் உள்ள ஓட்டு வீடுகளின் இடுக்குகளில் வைக்கோல் மற்றும் காய்ந்த புற்களை கொண்டு இருப்பிடத்தை உருவாக்கிக் கொள்ளும். முன்பெல்லாம் உணவு சமைக்கும் முன்னர் அரிசியை முரத்தில் வைத்து வீட்டு வாசற்படியின் முன்பு அமர்ந்து கல் நீக்கி புடைத்து சமைக்க உதவுவார் அன்றைய பாட்டி. இன்று முரமும் இல்லை, தானியங்களும் சிந்துவதில்லை. உலகளவில் தொழில்நுட்ப ரீதியில் நாம் பல்வேறு முன்னேற்றங்கள் அடைந்தாலும் நம்முடனே வசித்த ஒரு உயிரினம் பல ஆண்டுகளாக அழிவின் விளிம்பில் இருக்கிறது. இதனை அழியாமல் காக்க வேண்டும் என்பதற்காகவும் அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்வதற்காகவும் 2010ஆம் ஆண்டிலிருந்து மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. சிட்டுக்குருவிகளுக்கு உகந்த வாழ்விடங்களை உருவாக்குவதன் மூலம் தனி நபர்களும் சமூகங்களும் சிட்டுக்குருவி பாதுகாப்பிற்கு பங்களிக்க முடியும். இதில் பறவை தீவனங்களை அமைத்தல், நீர் ஆதாரங்களை வழங்குதல் மற்றும் பூர்வீக மரங்கள் மற்றும் புதர்களை நடுதல் ஆகியவையும் அடங்கும். நகர்ப்புறங்களில் கரிம மற்றும் நிலையான விவசாய முறைகளை ஏற்றுக்கொள்வதும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாட்டை குறைப்பதும் சிட்டுக்குருவிகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க உதவும். சுமார் 13 ஆண்டுகள் சராசரி ஆயுள் கொண்ட குருவிகள் தற்போது அதிகமாக அழிவை சந்தித்து வருகின்றன. சிட்டுக்குருவிகளின் அழிவு மனித குலத்தின் அழிவுக்கு அடித்தளமாகும். எனவே மனித குலத்தை பாதுகாக்க சிட்டுக்குருவிகளை அழிவிலிருந்து காப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.